அண்ணா அது தேவிகா தானே? இவங்க என்ன இங்க இருக்காங்க? மனோஜ் மாட்டிக்கொள்வான. சிறகடிக்க ஆசையில் ஒரு ப்ரொமோ போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம விஜயா வந்து மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜை பார்த்தா எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. மனோஜ் ஏதோ தப்பு பண்ணுறான், ஆனால் நான் கேட்டால் அவன் சொல்ல மாட்டேறான். அதனால ஸ்ருதியும் மீனாவும் சேர்ந்து மனோஜ் எங்கெங்கே போகிறான், எங்கெங்கே வாரான் அப்படின்றத நோட் பண்ணி நீங்கள் 2 பேரும் எனக்கு சொல்கிறீங்க. உங்களுக்கு நான் இவ்வளோ நாள் எதுவுமே சொன்னதே கிடையாது. இப்போ நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன், தெரிஞ்சுட்டு வந்து சொல்கிறீங்க அப்படின்றீங்க. அப்போ மீனாவோட வண்டி எடுத்துகிட்டு ஸ்ருதியும் மனோஜ் எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் போகிறாங்க. போகையில் கனகாவோட அம்மா ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டுறாங்க, காரில் வந்து இறங்குறாங்க. அந்த காரில் மனோஜ் வந்து பேசிக்கிட்டே இருந்தவர் திரும்ப அந்த கார்லேயே ஏறி போகிறாங்க. அந்த ஏறி போனோடனையும் பின்னாடி மனோஜ் மீனாவும் ஸ்ருதியும் துரத்திக்கிட்டே போய் அவங்க எங்கே ஏறுறாங்க எங்கே இறங்குறாங்கன்னு பார்த்துடுறாங்க. கனகாவோட வீட்டுக்கு மனோஜை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அங்கே போனோடனையும் அந்த பிள்ளை ஓடி வந்து ஹஸ்பண்டுன்னு சொல்லுது, கையை இழுத்து பிடிக்குது. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் உண்மை தெரிஞ்சிருது. இதை போய் விஜயா கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் இன்னும் மனோஜ் வீட்டுக்கு வரல. வந்தோடனையும் பெரிய ஒரு ஆப்பு மனோஜுக்கு இருக்குது.